ஹாய், குட் மார்னிங். வந்தாச்சு, ரூம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மாஸ்க் 6 மணிக்கு 6 o'clock மாஸ்க் கிளம்பலாமா? போயிட்டு வெளில சர்ச்சை காட்டிட்டு மாஸ்க் பண்ணிக்கும்போது காட்டுறோம். ஓகேடா. பாடல் 66 பதிலுரை பாடல் பல்லவி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. மார்னிங் மாஸ் முடிஞ்சிருச்சு. மாஸ் முடிஞ்சு வெளில வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு இன்னும் இருக்க நிறைய கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மாலை வாங்கிக்கலாம். மாலை வாங்கிட்டு மாதம்மா கிட்ட போயிட்டு அந்த கோயில் பார்த்துட்டு வந்து சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக சாப்பிட்லாம். பழைய கோயில் அந்த கேன்டீன் இருக்குல்ல, அங்கே போயிடலாம். சாப்பிட்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணதெல்லாம் யார் இது 2 பேரு? இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கேன். எல்லா வாட்டியும் ஏப்ரல் மேன்ட்டு லீவ் ஹாலிடேஸ்லேயே வந்துட்டு க்ரௌடாகவே பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. வீக் டேஸ் வேறையா ரொம்ப ஜாலியாக இருக்கும். யாருமே இல்லை, இங்கே இருக்கவே முடியல. நம்ம சப்பாத்தில் கூட இருக்கும். இந்த வாட்டி ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுவோம். எதிராக பாவம் செய்தார். நீங்களும் அவரும் கணித்து எழுதும்போது அவர்கள் குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். இங்க பாருங்க, ஒருத்தர் கூட இல்லை. நான் உங்களுக்கு மேபி லாஸ்ட் இயரோட கிளிப்பிங் கட்சி ஆட் பண்ணுறேன் பாருங்க. இறைவா வாழ்க்கையிலே தரத்திலே மற்றவர்களை நாம்
11 நீங்கள் உங்களுடைய நெறி தவறிய வாழ்க்கையை விட்டு மக்களை மீண்டுமாக தன்னிடம் அழைத்து செல்கிறார். பாபிலோனிய அடிமைத்தனம் அவர்கள் போகிறார்கள். உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இங்கே பார்த்தீங்களா, நமக்காக ஏசப்பா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஏசப்பா கூட உட்காந்து இங்கே பேசலாம். அந்த காலத்தில் அவங்க சீடர்கள்லாம் அவர் கூட உட்காந்து பேசினார்னா அதை நம்ம கேட்டிருக்கோம், பைபிளில் படிச்சிருக்கோம், அதெல்லாம் வேறு. இப்போ நம்மளே அவர் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு இடம் கிடைக்குதுன்றப்ப அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். பிருந்தா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா. மம்மியும் ரொம்பவே வந்து பார்த்த உடனே அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்லாக ஆகிட்டாங்க. டேடிக்கும் மம்மிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக 2 ஆண்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கையில் தண்ணி கூட வச்சு. ஆமாம், நானும் அக்காவும் கூட அந்த பொம்மை கூட நல்லா ஜாலியாக விளையாண்டு வந்தோம். அங்கே விளையாட்டே இருக்கும்போது டேடியும் சைடில் கேன்டீன் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் அக்காவும் வேணாம் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு, ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்துச்சு. டேடி சரி ஃபஸ்ட்டு அங்கே போகலான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே விளையாட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் அந்த மார்னிங் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கூட இல்லை. நாங்கள் மட்டும்தான் அங்கே சுற்றிட்டுருக்கோம், வேறு யாருமே இல்லை. சர்ச் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும்தான் அங்கே ஆள் இருந்தாங்க. இருந்தாலும் காலியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட்டுருந்தோங்க. எல்லாத்தையும் மெதுவாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை வாட்டிலாம் அப்படிலாம் பார்க்கவே முடியாது, கிடன்னு போவோம், போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த டைம் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஆமாம், அங்கே நாங்கள் வந்து ஒரு சிங்கம் பார்த்தோம். அந்த சிங்கம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சிங்கம்னானே எங்கப்பா பீச் சைடில் போய் எப்படிப்பா சிங்கம் வரோன்னு நினைக்காதீங்க, சும்மா சொன்னேன். அது வந்து ஒரு பொம்மை சிங்கம். அந்த பொம்மை சிங்கம் தான் நாங்கள் பார்த்தோம். இதோ பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன்ல, அந்த சிங்கம் தான் அது. ஏ அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏஞ்சி வந்துருப்பு. நம்மளை இன்னும் அது பார்க்கல, பார்த்துச்சு கச்சிரா. ஐயோ இன்னும் பெரிய சிங்கம். அப்படிங்க பாருங்க, சிங்கமோ நேரடியாக பார்த்துக்குது. இது ஒரு சிங்கம், அது ஒரு சிங்கம். அப்பா கேட்பாரு, வரியா சண்டை பண்ணலாம். இங்கே பாருமா, அந்த பறவை நான் இப்படி பார்த்தேன். சிங்கம்மா, நான் தான்டா சிங்கம். என்னம்மா நீ பெண் சிங்கம்மா, பெண் சிங்கத்துக்கு இங்கே இடம் இல்லை. மம்மி நீ தான் மம்மி அன்னப்பறவை, டான்ஸ் ஆடு. என்ன இங்கே ஃபோட்டோ ஷூட் நடக்குதா? இது தெரியாமல் நான் வேறு நடுவில் போயிட்டேன். அப்படியே என்னை விட்டு எடுங்க. அங்கே பாருங்கள் வீடியோ. மக்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். இங்கே ஒரு கலர் போன மயில் இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஒரு ஃபோட்டோ வாங்க போகலாம். இதை பாருங்க, இதான் மெயின் பிக்சரு. வெரி மம்மி அண்ட் டேடியை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மம்மி சரிம்மா. ஸ்பெஷலி வந்து பாவசங்கத்துக்கு வந்து பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பாவசங்கத்துனா அந்த கன்ஃபெஷன், நம்ம பண்ண எல்லா பாவத்தையும் போய் நம்ம கன்ஃபெஸ் பண்ணணும். நாங்களும் அவங்க கன்ஃபெஸ் பண்ணுவோம். பக்கத்தில் கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு நமக்காக இருக்காங்க. போய் கன்ஃபெஷன்லாம் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்க நிறைய கன்ஃபெஷன் பற்றின அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாச்சு வச்சு குட்டி குட்டியாக. அதுதான் அங்கே.
ஓகே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முந்தின நாள் நைட் ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல் இருந்ததால் சார்ஜ் போடல. காலையில் வந்துட்டோம், அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோமா. ஃபோனில் சார்ஜ். இந்த டேயோட கண்டினியூஷனை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அன்டில் தென் பை.